الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله تبارك وتعالى بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன் இணை துணையற்றவன் தன்னல்லாதோர் வணங்கப்படுவதை எப்பொழுதுமே வெறுக்கின்ற ஒரே நாயன் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியாரும் திருத்தூதருமாக இருக்கின்றார்கள் என்று சாட்சி கூறுகின்றேன். ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கையை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபியீங்கள் கியாமம் வரை அன்னாருடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய அனைத்துலக முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையில் வீட்டிற்கும் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு நம்மை பணித்திருக்கின்றார்களோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்தும் எவைகளை விட்டு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய ஹுத்துபாவில் நபித்தோழர்களும் நாமும் என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை தெரிந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் என்பவர்கள் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு பின்னால் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட சிறந்த ஒரு சமுதாயம்தான் சஹாபா சமுதாயம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிநேகிதத்திற்கு அவர்களோடு தோழமை கொள்வதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்த ஒரு சமுதாயம்தான் சஹாபா சமுதாயம் என்பவர்கள். அது மட்டுமல்லாமல் அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனிலே புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு சமுதாயம் சஹாபா சமுதாயம். இன்னும் சொல்ல போனால் இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி இந்த இஸ்லாத்தை வளர்த்தெடுப்பதற்காக வேண்டி தங்களுடைய உயிரையும் தங்களுடைய உடலாலும் தங்களுடைய பொருளாலும் தியாகம் செய்த ஒரு சமூகம்தான் சஹாபா சமுதாயம் என்று சொல்லக்கூடியவர்கள். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹீயின் மூலமாக ஒரு செய்தியை பெற்று அல்லாஹு தஆலா இன்னின்ன கட்டளையை உங்களுக்கு இடுகிறான் என்று அந்த சஹாபாக்களிடத்திலே சொன்னால் சொன்ன மாத்திரத்திலே அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தவர்கள் அந்த நபி தோழர்கள். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினிடத்திலிருந்து வஹீயை பெற்று அல்லாஹ் இன்னின்ன காரியங்களை செய்யக்கூடாது என்று உங்களுக்கு தடை செய்கிறான், இன்னின்ன காரியங்கள் தவறான காரியங்கள் என்று உங்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால் சொன்ன அந்த மாத்திரத்திலேயே அதை விட்டு ஒதுங்கி நடக்கக்கூடியவர்களாக அதை விட்டு விலகி நடக்கக்கூடியவர்களாக இருந்தவர்கள் அந்த நபித்தோழர்கள். இப்படிப்பட்ட இந்த நபித்தோழர்களோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று அலச வேண்டிய உரசி பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. எனவே அதற்காக வேண்டி இந்த ஜும்மாவுடைய உரையை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே பழித்து சொல்லக்கூடிய ஒரு சமூகம்தான் முனாஃபிக்குகள் என்று சொல்லக்கூடியவர்கள். முனாஃபிக்குகளை அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே பழித்து சொல்கிறான்.
அது மட்டுமல்லாமல் அவர்கள் நரகத்துக்குரியவர்கள், நரகத்திலே அடித்தளத்திலே இருப்பார்கள் என்றும் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். 4வது அத்தியாயத்தினுடைய 145வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல் முனாஃபிகீன ஃபித்தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். முனாஃபிக்கள் என்பவர்கள் யார் தெரியும், எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் எங்கு இருப்பார்கள் என்றால் நரகத்தினுடைய அடிப்பாகத்திலே இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த அளவுக்கு மோசமாக சொல்லப்பட்டவர்கள் தான் முனாஃபிக்குகள் என்பவர்கள். எனவே இந்த முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே அடையாளம் காட்டுகிறான். எப்படி அடையாளம் காட்டுகிறார் என்று சொன்னால், முனாஃபிக்குகள் என்பவர்கள் டபுள் கேம்காரர்கள், எங்களுடைய பாசையிலே சொல்வதாக இருந்தால், அதாவது இரட்டை வேடம் போடுபவர்கள். ஈமானுடைய விஷயத்திலே, இஸ்லாத்தினுடைய விஷயத்திலே, மார்க்கத்தினுடைய விஷயத்திலே எல்லாம் அவர்கள் போலித்தனமாக நடிக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே அடையாளம் காட்டுகிறான். வைதா லகுல்லதீன ஆமனு காலு ஆமன்னா வைதா ஹலவ் இலா ஷயாத்தீனிஹிம் காலு இன்னா மாக்கும் இன்னமா நஹ்னு முஸ்தஹ்தியூன். அவர்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? வைதா லகுல்லதீன ஆமனு காலு ஆமன்னா, ஈமான் கொண்ட விசுவாசிகளிடத்திலே வந்தால், அவர்களை கண்டால், அவர்களை சந்தித்தால் என்ன சொல்வார்கள் தெரியுமா? காலு ஆமன்னா, நாங்களும் நீங்கள் ஈமான் கொண்டிருப்பதை போன்று நாங்களும் ஈமான் கொண்டவர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் வைதா ஹலவ் இலா ஷயாத்தீனிஹிம் காலு இன்னா மாக்கும் இன்னமா நஹ்னு முஸ்தஹ்சிஊன். அவர்களுடைய ஷைத்தான்களிடத்திலே, அந்த நிராகரிப்பாளர்களிடத்திலே அவர்கள் தனிமையிலே இருந்தால் என்ன சொல்வார்கள் தெரியுமா? இன்னா மாக்கும், நாங்கள் உங்களோடு இருக்கிறோம். இன்னமா நஹ்னு முஸ்தஹ்சிஊன், அவர்களை நாங்கள் பரிஹசிக்க கூடியவர்களாக இருக்கின்றோம், அவர்களை கிண்டல் செய்யக்கூடியவர்களாக, அவர்களை கேலி செய்பவர்களாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் என்று இந்த முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே இது ஒரு அடையாளமாக சொல்கிறான். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்குகளை பற்றி சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், பல அடையாளங்களை சொல்கிறார்கள். அதிலே ஒன்று என்ன என்று சொன்னால், அவன் பேசினால் பொய் சொல்லுவான். அதாவது 4 விடயங்கள் யாரிடத்திலே இருக்குமோ அவன் சுத்தமான முனாஃபிக்காக இருப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அதிலே ஒன்று என்னவென்று சொன்னால், அவன் பேசினால் பொய் சொல்லுவான், உடன்படிக்கை செய்தால் அதுக்கு மாறு செய்வான், அதே போன்று வாக்குவாதம் செய்தால் மிக மோசமாக பேசுவான், நம்பினால் துரோகம் செய்வான் என்று இந்த 4 அடையாளங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் முனாஃபிக்குகளுடைய அடையாளமாக சொல்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அதே சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இதில் ஏதாவது ஒரு பண்பு ஒருவரிடத்திலே இருந்தால் முனாஃபிக்குகளுடைய பண்பில் ஒரு பண்பு அவரிடத்திலே இருக்கிறது என்று சொன்னார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியையும் சொல்கிறார்கள். என்ன செய்தி என்று சொன்னால், அதாவது லைஸ ஸலாத்துன் அஸ்கல அலல் முனாஃபிகீன மின் ஸலாத்தில் ஃபஜ்ரி வல் இஷா வலவ் யஅலமூன மா ஃபீஹிமா லா தௌஹுமா வலவ் ஹபுவா. அதாவது முனாஃபிக்குகளுக்கு ரொம்ப அதாவது பாரமான தொழுகை தெரியுமா? சுபஹுடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த ரெண்டிலையுமே இருக்கக்கூடியவைகளை, அந்த ரெண்டிலும் இருக்கக்கூடிய நன்மைகளை இவர்கள் தெரிந்து கொள்வார்களே, ஆனால் அதாவது தவண்டாவது அந்த தொழுகையை போய் அடைந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். அப்படி என்றால் இதுவெல்லாம் முனாஃபிக்குகளுக்கு என்று சொல்லப்பட்ட அடையாளங்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட அடையாளங்களை முனாஃபிக்குகளுக்கு சொல்லி இருக்கின்ற காரணத்தினால் அந்த நபித்தோழர்களுடைய நிலை எப்படி இருந்தது தெரியுமா? முனாஃபிக்குகளுடைய ஒரு பண்பாவது என்னிடத்திலே வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி எப்படி துடியாய் துடித்திருக்கிறார்கள் என்பதை ஒரு அழகான ஒரு சம்பவத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்படக்கூடிய அந்த வஹியை எழுதக்கூடிய ஒரு நபித்தோழர் ஹந்தலா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். இந்த நபித்தோழர் ஒரு நாள் தினம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்திக்கிறார்கள். அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், ஹந்தலா நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஒருவரை ஒருவர் நாங்கள் சந்தித்தால் சோகமாக இருக்கிறீங்களா, எப்படி நல்லாக இருக்கிறீங்களா என்று கேட்கிறோம் இல்லையா? இதே போன்று அபூபக்கர் அவர்கள் கேட்கிறார்கள் ஹந்தலாவிடத்திலே, ஹந்தலாவே எப்படி இருக்கிறீர்கள்? ஹந்தலா சொல்கிறார்கள் என்ன தெரியுமா? நாஃபக ஹந்தலா, நாஃபக ஹந்தலா, அதாவது ஹந்தலாவாகிய நான் முனாஃபிக்காகி விட்டேன் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஒரு ஆச்சரியப்படுகிறார்கள், சுப்ஹானல்லாஹ், என்ன இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்ட மாத்திரத்திலே அந்த நபித்தோழர் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அபூபக்கர் அவர்களே, நான் அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையிலே இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கத்தை பற்றி சொல்வார்கள், அதை கண்ணால் பார்க்கின்ற மாதிரி ஒரு உணர்வு உள்ளத்திலே.
அல்லாஹ்வுடைய தூதர் நரகத்தை பற்றி எச்சரிப்பார்கள். அந்த நேரத்திலே நரகத்தை கண்ணால் பார்ப்பதை போன்று அதனுடைய வேதனைகளை உணர்வதை போன்ற ஒரு உணர்வு இப்படி எல்லாம் இருக்குது பள்ளி வாயிலுக்குள்ளே அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையிலே இருக்கும் பொழுது. ஆனால் வீட்டுக்கு போனால், மனைவியோடு இருந்தால், பிள்ளைகளோடு இருந்தால், வியாபாரத்திலே இருந்தால் இதுவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து போகிறதே அபூபக்கர் அவர்களே. இது இரட்ட நிலையாக இருக்கிறது. அதாவது அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இருக்கும் பொழுது ஒரு மாதிரியாக இருக்கிறது, வீட்டுக்கு வந்தால், பிள்ளைகளோடு இருந்தால், வியாபாரத்தோடு இருந்தால் இன்னொரு மாதிரி இருக்கிறது. இது முனாஃபிக்குடைய தன்மையாக இருக்கிறதோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்ன மாத்திரத்திலே அபூபக்கர் அவர்கள் சொல்கிறார்கள், இதே நிலை எனக்கும் இருக்கிறது தான் என்று 2 பேருமாக ரசூலுல்லாஹ்விடத்திலே போகிறார்கள். போய் ரசூலுல்லாஹ்விடத்திலே போய் அங்கே அபூபக்கர் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ நாஃபக்கா அதாவது ஹந்தலா இருக்கிறாரே, இவர் வந்து முனாஃபிக் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். செய்தியை கேட்கிறார்கள். ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே செய்தியை சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹந்தலாவே, என்னுடைய சபையிலே இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதே போன்று நீங்கள் இந்த நேரமும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் உட்காருகின்ற உங்களுடைய விருப்பிலும் நீங்கள் நடக்கக்கூடிய உங்களுடைய அந்த பாதையிலும் மலக்குமார்கள் உங்களுக்கு முசாபஹா செய்வார்கள். நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது மனைவியுடைய கடமையை செய்யத்தான் வேண்டும், கடையிலே இருக்கும் பொழுது வியாபாரத்தோடு இருக்கும் பொழுது வியாபாரத்தை செய்யத்தான் வேண்டும், பிள்ளைகளோடு இருக்கும் பொழுது அவர்களோடு பரிவோடு பாசத்தோடு அன்போடு அவர்களோடு பேசி கதைக்கத்தான் வேண்டும். ஆனால் அப்படியும் இருக்க வேண்டும், இப்படியும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் புத்திமதி சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதிலிருந்து நாம் என்ன பாடம் பெற வேண்டும் தெரியுமா? முனாஃபிக்குகளுடைய அடையாளம் டபுள் கேம் என்று சொல்லி, அதாவது இரட்ட மாதிரி, இரட்ட மார்க்கத்துடைய விஷயத்திலே, ஈமானுடைய விஷயத்திலே, இஸ்லாத்தினுடைய விஷயத்திலே, வணக்க வழிபாடுகளுடைய விஷயத்திலே இரட்ட மாதிரியாக நடப்பார்களே, இந்த மாதிரி நிலை முனாஃபிக்குகளுடைய நிலை என்று அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹு தஆலாவும் எச்சரித்திருக்கிறார்கள். எனவே அந்த மாதிரியான நிலை எங்களுடைய உள்ளத்திலே வந்திருக்குமோ, எங்களிடத்திலே அப்படிப்பட்ட நிலைகள் இருக்கிறதோ என்று அந்த நபித்தோழர்கள் பயப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இத்தனைக்கும் அந்த நபித்தோழர்கள் சுபஹ் தொழுகைக்கு வராதவர்கள் அல்ல, இஷாவுடைய தொழுகைக்கு வராதவர்கள் அல்ல, ஈமானிலே தடமாறியவர்கள் அல்ல, அவர்கள் மார்க்கத்தை விற்கக்கூடியவர்கள் அல்ல. இப்படி இருந்தும் கூட அந்த தன்மைகள் எங்களிடத்திலே வந்திருக்குமோ என்று பயப்படுகிறார்கள் என்று சொன்னால், நானும் நீங்களும் எந்த அளவுக்கு பயப்பட வேண்டும்? சுபஹ் தொழுகை விஷயத்திலே எடுத்துக்கொள்வோமே, சுபஹ் தொழுகையும் இஷா தொழுகையும் முனாஃபிக்குகளுக்கு பாரமாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்களே, இங்கே இருக்கக்கூடிய நம்மில் எத்தனை பேரிடத்திலே இந்த முனாஃபிக் தன்மை இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் முடிவெடுத்துக் கொள்ள முடியும். இஷாவுக்கு 4 சஃப்புகள் தொழுது என்று சொன்னால் சுபஹுடைய தொழுகைக்கு 5 சஃப் இருக்குமா? இஷாவுக்கு 5 சஃப்புகள் இந்த பள்ளி வாயிலே தொழுகிறார்கள் என்று சொன்னால், சுபஹுடைய தொழுகைக்கு எல்லோருமே வீட்டிலே இருக்கக்கூடிய நேரம், அந்த நேரத்திலே அனைவரும் எழும்பி அல்லாஹ்வுடைய அழைப்பாளர்களுக்கு விடை சொல்ல வேண்டும், சுபஹுடைய தொழுகையை நான் தொழ வேண்டும், இல்லை என்றால் முனாஃபிக்குடைய அடையாளம் என்னிடத்திலே இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்திருக்கிறார்கள் என்ற அச்சம் நம்மிடத்திலே வந்திருக்கிறதா? இதைத்தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அந்த சஹாபாக்கள் எங்கே இருக்கிறார்கள், நாம் எங்கே இருக்கின்றோம்? அவர்கள் நினைத்தது அது தப்பு கிடையாது. அவர்களுடைய உள்ளத்திலே அந்த நிலை இருக்குது, அது முனாஃபிக்குடைய நிலை அல்ல. இருந்தாலும் கூட பயப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், வேணுமென்றே தெரிந்து கொண்டே பாங்கு சத்தத்தை கேட்டுக்கொண்டே தூங்குகின்ற நாங்கள் எவ்வளவு நாள் சிந்தித்திருக்கிறோம்? ஒரு நாளாவது இந்த முனாஃபிக்குடைய தன்மை என்னிடத்திலே இருக்கிறது என்று சிந்தித்திருக்கிறோமா? இது மட்டுமல்ல சகோதரர்களே, மார்க்கத்துடைய விஷயத்திலே எப்படி இருக்கின்றோம்? அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். முனாஃபிக் யார் தெரியுமா? மார்க்கத்தை அங்கு ஒரு மாதிரி பேசுவான், இங்கு ஒரு மாதிரி பேசுவான், இவன் முனாஃபிக் என்று சொன்னார்களே. மூமின்களை கண்டால் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம், மற்றவர்களை கண்டால் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று சொல்வார்களே, இவர்கள் முனாஃபிக் என்று அல்லாஹ் தஆலா அடையாளம் காட்டுகிறானே. இந்த மாதிரி சிலரை நாங்கள் சமுதாயத்தை பார்க்கிறோமா இல்லையா? இங்கே வந்தால் என்ன சொல்வார்கள் தெரியுமா? சிறுக்கெல்லாம் கட்டாயம் பேச வேண்டியது, பித்அத் எல்லாம் கட்டாயம் பேச வேண்டியது, மௌலூது கூடாது, கத்தம் பாத்தியா கூடாது, தாயத்து தகடு கூடாது என்று சொல்லுவார்கள். பித்அத்தில் ஒழிக்கப்பட வேண்டும், அதில் கலந்து கொள்ள கூடாது என்று சொல்வார்கள். ஆனால் அடுத்த இடங்களுக்கு போனால் என்ன சொல்வார்கள் தெரியுமா? நீங்க சொல்றது இப்படித்தான் சொல்ல வேண்டும். ஏன் தெரியுமா? ஊர்ல எந்த பிரச்சனையும் வராமல் எல்லோரோடும் சேர்ந்து எல்லா பள்ளி வாயிலுக்கும் போய் எல்லோரோடும் ஒத்துமையாக இருக்கிறதுதான் நல்லம் என்று அங்க ஒரு மாதிரி பேசக்கூடியவர்களை சமுதாயத்திலே பார்க்கிறோமா இல்லையா?
கூட்டு துவாவுக்கு கையேந்தி விட்டு அது அங்க போனால் அப்படி நடக்க வேண்டும், இங்க வந்தால் இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களை, மார்க்கத்திலே டபுள் கேம் விளையாடக்கூடியவர்களை இந்த சமுதாயத்திலே பார்க்கிறோமா இல்லையா? இவர்கள் இந்த வசனங்களை பார்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்கராவினுடைய ஆரம்ப பகுதியிலே எச்சரிக்கிறானே, முனாஃபிக்குகளுடைய அடையாளமாக சொல்கிறானே, இந்த அடையாளங்களை பார்த்து இவர்கள் எச்சரிக்கை பெற வேண்டும். இது முனாஃபிக்குகளுடைய தன்மை என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆனால் அந்த சஹாபா சமுதாயம் இப்படிப்பட்ட ஒரு முனாஃபிக்குகளுடைய நிலை உள்ளத்திலே வந்துவிடக் கூடாது என்பதை அஞ்சி இருக்கிறார்கள். நாம் அப்படி இருக்கிறோமா என்பதைத்தான் நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டியதாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக தர்மத்தை பற்றி அல் குர்ஆனும் ஹதீஸும் நிறையவே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆர்வமூட்டுகிறது. ஏனைய மதங்கள் உற்சாகமூட்டுவதை விட, ஏனைய மதங்களிலே சொல்லப்படுவதை விட தர்மத்தை பற்றி அதிகமாக பேசக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். சமூக பணிகளை பற்றி பேசக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். தர்மம் என்பது எப்படிப்பட்ட ஒரு வணக்கம் என்றால், இன்னொரு மனிதனுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு வணக்கமாக இருக்கிறது. தர்மம் என்பது ஒரு சமூக பணியும் கூட. அது மட்டுமல்லாமல் தர்மம் என்பது எப்படிப்பட்ட ஒரு வணக்கம் என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனுடைய பாவக்கரைகளையும் நீக்கி அவனுடைய தரஜாக்களை கூட்டக்கூடிய ஒரு வணக்கமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மத்தின் மூலமாக உங்களுடைய நரகத்தை நீங்கள் அதாவது நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஆர்வமூட்டி இருக்கக்கூடிய ஒரு வணக்கம் தான் தர்மம் என்பது. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் சமுதாயத்துக்கு பெண்களை பார்த்து நீங்கள் தர்மம் கொடுத்துக் கொள்ளுங்கள், ஏனென்று சொன்னால் நரகத்தை விட்டு உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரியதொரு கைங்கரியம், அது பெரிய ஒரு சாதனம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் பெண்களுக்கு விசேஷமாகவே சொன்ன ஒரு வணக்கம் தான் தர்மம் என்று சொல்லக்கூடிய வணக்கம். அது மட்டுமல்லாமல் இந்த தர்மத்தை பற்றி, இதனுடைய சிறப்பை பற்றி, இதனுடைய பொறுமதியை பற்றி அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே 2வது அத்தியாயத்தின் 261வது வசனத்திலே சொல்லும் பொழுது, மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சப்அ ஸனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மியத்து ஹப்பா வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா வல்லாஹு வாசிஉன் அலீம். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அதாவது தர்மத்துக்கு ஒரு அழகான ஒரு உவமையை அல்லாஹ் சொல்கிறான். எப்படிப்பட்ட ஒரு உவமை தெரியுமா? ஒரு மனிதன் ஒரு நெல்லைத்தான் போடுகிறான். அந்த நெல் 7 கதிர்களை வெளியாக்குகிறது. அந்த ஒவ்வொரு கதிரிலும் அதாவது 100 தானியங்களை அது வெளிப்படுத்துகிறது. இதே போன்றுதான் இந்த தர்மத்தினுடைய உவமை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் ₹1 கொடுத்தான் என்று சொன்னால் அதை அல்லாஹு தஆலா அதாவது 70 மடங்காக பெருக்கி கொடுக்கிறான் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இது மட்டுமல்ல, இன்னும் ஏராளமான வசனங்களே, அதாவது யார் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வமன் கான மின் நஹலி ஸதகா துய்ய மின் பாபி ஸதகா, யாரெல்லாம் உலகத்திலே தர்மம் கொடுத்தார்களோ, யாரெல்லாம் நிறைய தர்மம் கொடுத்தார்களோ, துய்ய மின் பாபி ஸதகா, அவர்கள் தர்மத்தினுடைய வாயிலால சுவர்க்கத்துக்கு அழைக்கப்படுவார் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், மன் ஃபர்ரஜ அன் முஸ்லிம் குர்பத்தன் ஃபர்ரஜல்லாஹு அன்ஹு பிஹா குர்பத்தன் மின் குர்பி யௌமில் கியாமா, யார் இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய கஷ்டத்துக்கு நிவாரணம் அளிக்கின்றானோ, கஷ்டத்தை இலகுபடுத்துகிறானோ, மறுமையிலே அவனுக்கு வரக்கூடிய அந்த கஷ்டங்களிலே அல்லாஹு தஆலா இலேசிப்படுத்துகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். எனவே தர்மத்தை பற்றி அல்லாஹ் இப்படி சொல்கிறான். தர்மத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய சொல்கிறார்கள். எனவே இந்த சஹாபாக்களுடைய நிலை எப்படி இருந்துச்சு தெரியுமா? இந்த சதக்காவை பற்றி, அதனுடைய பிரயோஜனங்களை பற்றி, அதனுடைய நன்மைகளை பற்றி கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அந்த நபித்தோழர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை பாருங்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லம்மா நஸலத் ஆயத்து ஸதகா குன்னா நுஹாமிலு, சதகாவுடைய வசனங்கள் இறங்குற நேரத்திலே நாங்கள் என்ன செஞ்சோம் தெரியுமா? அந்த நபித்தோழர்கள் ஏழை சஹாபாக்கள், ஒரு நேரம் திண்டால் அடுத்த நேர சாப்பாட்டுக்கு என்ன என்று ஏங்கி தவிக்கக்கூடியவர்கள், ஒரே ஒரு ஈச்சப்பழத்தால் ஒரு முழு நாளையும் ஓட்டியவர்கள் அந்த சஹாபாக்கள். இப்படிப்பட்ட அந்த சஹாபாக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இதனுடைய நன்மைகளை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்கிறார்களே என்று அவர்கள் உடனே கூலி வேலை செய்து, பஜாருக்கு போய் கூலி வேலை செய்து அவர்கள் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய கிரயத்தை வைத்து அவர்கள் தர்மம் செய்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோமே. இதுதான் அந்த சஹாபாக்களுடைய நிலை. சஹாபாக்கள் இப்படித்தான் இந்த தர்மத்தினுடைய விஷயங்களில் இருந்தார்கள். அது மட்டுமல்ல,
இன்னும் ஏராளமான செய்தியை பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு வரலாறு. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பக்கூடியவரை நீங்கள் தர்மம் செய்யாத வரைக்கும் நன்மையை அடைந்து கொள்ள மாட்டீர்கள் என்று அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கிறான். இந்த வசனம் இறங்கிய உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வை இடத்திலே ஓடி ஓடி போகிறார்கள். அவர்களுக்கு மிக விருப்பமான ஒரு தோட்டம். அவர்கள் அந்த மதீனாவிலே நிறைய அந்த பேரீத்த மரங்களுக்கு சொந்தக்காரராக இருந்தார். அந்த தோட்டம் எப்படிப்பட்டது என்றால் மஸ்ஜிதுக்கு நேராக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சில நேரங்களில் அங்கே போய் உட்காருவார்கள். அங்கே வர கிடைக்கக்கூடிய மதுரமான தண்ணியை அருந்துவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மதுரமான தண்ணீர் கிடைக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு தோட்டம். அந்த தோட்டம் அதாவது அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அவர்களுடைய சொத்துக்களிலே மிக விருப்பமானதாக இருந்தது. இந்த வசனம் இறங்கிய மாத்திரத்திலே அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஓடோடி போய் சொல்கிறார்கள், அல்லாஹ் இப்படி வசனத்தை இறக்கிவிட்டான், எனக்கு விருப்பமான தோட்டம் இதுவாக இருக்குது, இதை நீங்கள் நினைத்த மாதிரி தர்மம் செய்யுங்கள் என்று சொன்ன நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் செலவு செய்யுங்கள் என்ற உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதை அப்படியே எடுத்து அவர்களுடைய குடும்பத்தவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிறார்கள். இது அந்த சஹாபாக்களுடைய தர்ம சிந்தனையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர். இந்த நபித்தோழர் ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக சேவையை செய்கிறார். எப்படிப்பட்ட சமூக சேவை தெரியுமா? ஒரு நாள் மதீனா நகரிலே பஞ்சம் ஏற்படுகிறது. குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. எந்த கிணற்றிலையுமே தண்ணீர் கிடையாது. தண்ணீருக்கு பஞ்சமான ஒரு நிலை. இந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அந்த மதீனா நகரிலே ஒரு யஹூதிக்கு சொந்தமான ஒரு கிணறு இருந்தது. பிரு ரூமா என்று சொல்லக்கூடிய ஒரு கிணறு. அந்த கிணத்தை யார் வாங்குவார்களோ, வாங்கி முஸ்லிம்களுக்கு யார் கொடுப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான் என்று இப்படி ஏராளமான நன்மைகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். சொன்ன மாத்திரத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கிட்டத்தட்ட 20,000 திர்ஹங்களை உடனடியாக கொடுத்து அந்த கிணற்றை வாங்கி முஸ்லிம்களுக்காக கொடுக்கிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஒரு சமூக பணியை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். அந்த நேரத்திலே 20,000 திர்ஹங்களை கொடுக்கிறதாக இருந்தால் எப்படிப்பட்ட ஒரு சமூக சேவையை அவர்கள் செய்திருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த செயலுக்கு, இந்த காரியத்துக்கு நன்மை இருக்கிறது என்று சொல்கிறார்கள், எனவே செய்ய வேண்டும் என்று அந்த நபித்தோழர்கள் உடனடியாக அந்த பணியிலே இறங்கியிருக்கிறார்கள் என்றால் நானும் நீங்களும் எங்கே இருக்கிறோம்? இதைத்தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தர்மத்தை பற்றி நிறைய குர்ஆன் வசனங்களை படிக்கிறோம். தர்மத்தை பற்றிய நிறைய ஹதீஸ்களை நாங்கள் வாசிக்கிறோம். நபித்தோழர்களை செய்த தியாகங்களை வாசிக்கின்றோம், படிக்கின்றோம். எத்தனை பேர் சமூக சேவையிலே இறங்கி இருக்கின்றோம். இந்த ஊரில் எடுத்துக் கொள்ளுங்கள், வெலிகமையிலே ஒரு ஏழை வீட்டிலே வாழக்கூடிய ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஜிசியிலே பாஸ் பண்ணி உயர் படிப்பு படிப்பதற்காக வேண்டி அவன் வசதி இல்லாமல் தத்தளிக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை பேர் போய் அந்த இடத்துக்கு போய் உங்களுக்கு படிப்பதற்கு என்ன தேவை, உங்களுடைய செலவீனங்கள் என்ன என்று எத்தனை பேர் இந்த தர்ம காரியத்தை எத்தனை பேர் செய்திருக்கிறோம்? சிந்தித்து பார்த்தீர்களா? ஆனால் அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய பாசறையிலே வளர்ந்த அந்த நபித்தோழர்கள் தர்மம் செய்தால் இந்த நன்மை கிடைக்கும் என்று சொன்ன மாத்திரத்திலே உடனடியாக அவர்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் அவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். இப்பொழுது நாம் உரசி பார்க்க வேண்டும், அந்த நபித்தோழர்கள் எங்கே, நாம் எங்கே என்று இதை வைத்து நாம் ஒவ்வொருவரும் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மரணத்தை நீங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்துங்கள். அதாவது உலக இன்பங்களை துண்டிக்கக்கூடிய, உலக ஆசாபாசங்களை அப்படியே இல்லாமலாக்கக்கூடிய மௌத்தை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். ஹதீஸிலே நாங்கள் அடிக்கடி கேள்விப்படுகிறோம். ஒரு நபித்தோழர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், அவருடைய வரலாறு எல்லாருக்கும் தெரியும். திருமண வைபவங்களே நிறைய பேசப்படக்கூடிய ஒரு நபித்தோழர் தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் என்று வருகிற நேரத்திலே கையிலே எதுவும் இல்லாமல் ஓட்டாண்டியாக வந்தவர் மதீனா நகருக்கு. அங்கே வந்தவுடன் இன்னொரு நபித்தோழர் சஅத் இப்னு ரபி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், அவருக்கு தன்னுடைய 2 மனைவிகளிலே ஒருவரை தலாக் சொல்லி கொடுக்க பார்த்தார், அதையும் வேண்டாம் என்று சொன்னார். அதே போன்று சொத்திலே பாதியை கொடுக்க பார்த்தார், அதுவும் வேண்டாம் என்று சொன்னார். சண்டையை காட்டுங்கள், நான் சம்பாதிக்கிறேன் என்று சந்தைக்கு போய் சம்பாதித்த ஒரு மனிதர். இந்த மனிதர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் ஒரு நாள் அழுது கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு தோழர் வந்து கேட்கிறார், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களே, ஏன் அழுகிறீர்கள்? சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு ஜனாதிபதியாக வாழ்ந்தவர், மதீனா நகரை ஆட்சி செஞ்ச ஒரு ஜனாதிபதி. அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கும் பொழுது அவர் ஏழையாகவே மரணித்தார். இந்த உலகத்திலே எந்த சொத்தையும் அவர் விட்டு செல்லவில்லை. ஆனால்
எங்களுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்குது, அல்லாஹ் எங்களுக்கு நிறைய தந்திருக்கின்றான், கொடுத்திருக்கின்றான். ஆனால் இந்த உலகத்திலே நிறைவாக பெற்ற நாங்கள் மறுமையிலே எதுவுமே இல்லாமல் ஓட்டாண்டிகளாக இருந்து விடுவோமோ என்ற பயத்திலே தான் நான் அழுகின்றேன் என்று அந்த மரணத்தை பற்றிய சிந்தனையிலே அந்த நபித்தோழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். என்றால் என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு வார்த்தை அவர்களை இப்படி மாற்றுகிறது. நாம் எந்த அளவுக்கு நினைக்கிறோம்? ஒரு நாளாவது நினைத்திருக்கிறோமா? அல்லாஹ் நமக்கு நிறைய தந்திருக்கிறான், வாய்ப்புகளை வசதிகளை தந்திருக்கின்றான். இதை வைத்து மறுமையை சம்பாதிக்க வேண்டுமே, அந்த மரணத்துடைய ஆகிராவுடைய மஹ்ஷருடைய அந்த நிலைகள் நமக்கு ஞாபகம் வருகிறதா என்பதைத்தான் நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த தோழர்களை பாருங்கள், அந்த சஹாபா தோழர்களை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய நாவிலிருந்து ஒரு வார்த்தை வந்துவிட்டால் அப்படியே அதை செயல்படுத்த வேண்டும் என்ற அந்த ஆசை அவர்களுக்கு இருந்திருக்கிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், பெற்றோர்களுக்கு நாம் பணிவிடை செய்கிறோம். ஆனால் பெற்றோர்களுக்கு செய்கின்ற அந்த பணிவிடையினுடைய பரிபூரணத்தன்மை எங்கே இருக்கு தெரியுமா? பெற்றோர்களுடைய கூட்டாளிகளுக்கும், பெற்றோர்கள் மரணித்து போனால் அவர்களுடைய கூட்டாளிமார்களுக்கும் நாங்கள் உபகாரம் செய்ய வேண்டும். பெற்றோர்களுக்கு நாம் என்ன செய்வோமோ அதே போன்று அவர்களையும் நன்றாக கவனிக்க வேண்டும், அவர்களுக்கும் ஏதாவது கொடுக்க வேண்டும். இது அந்த பெற்றோர்களுக்கு செய்வதனுடைய கடமைகளின் பரிபூர்ணமாக என்னது என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்கு. இது ஹதீஸினுடைய கருத்து. அப்ப இந்த ஹதீஸை எப்படி அமல்படுத்துகிறார்கள் என்று பாருங்கள் நபித்தோழர்கள். ஒரு நாள் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹுடைய மகன் அவர்கள், இவர்கள் பொதுவாக ஊரை விட்டு வெளியூருக்கு பயணம் செய்தால் அவர் ஒட்டகத்திலே ஏறி பயணம் செய்வார். ஆனால் ஒட்டகத்திலே பயணம் செய்வது கொஞ்சம் டயர்ட் ஆகினால், களைப்பாகினால் அதிலிருந்து இறங்கி கொஞ்சம் ராகத்தாக உட்காருவதற்கு ஒரு கழுதையையும் கொண்டு போவார். அதே நேரத்திலே தலையிலே ஒரு தலைப்பாகையை கட்டியிருப்பார். நாங்க பயணம் போகும் பொழுது வெயிலுக்காக கெப்புகள் போடுற மாதிரி அவர்கள் ஒரு தலைப்பாகையும் கட்டியிருப்பார். அப்ப இந்த உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனார் இப்படி பயணம் போய் கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஒரு காட்டரவி வருகிறார். இவர் கேட்கிறார், அலஸ்த ஃபுலான் இப்னு ஃபுலான், நீங்க இன்னாருடைய மகன் இன்னார் தானே என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த மனிதர் சொல்கிறார், ஆம் என்று சொன்ன உடனே இந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? உடனே அவர் ராகத்தெடுப்பதற்காக வேண்டி, அவர் கொஞ்சம் உட்கார்ந்து கொள்வதற்காக வேண்டி கொண்டு வந்த அந்த கழுதையை உடனே அவருக்கு கொடுக்கிறார். நீங்கள் இதிலே பயணம் செல்லுங்கள். அவர் கட்டியிருந்த தலப்பாகையும் கொடுக்கிறார், இதை நீங்கள் கட்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே தோழர்கள் பார்க்கிறார்கள், என்ன இவர் இப்படி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி, நீங்க பெரிய ஒரு நன்மையை செஞ்சிட்டீங்க, அந்த மனிதருக்கு நீங்க உங்களுடைய கழுதையும் கொடுத்தீர்கள், தலைப்பாகையும் கொடுத்தீர்கள் என்று சொன்ன நேரத்திலே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள், பெற்றோர்களுக்கு செய்கின்ற அந்த கடமைகளுடைய பரிபூர்ண தன்மை அவருடைய கூட்டாளிகளுக்கு செய்ய வேண்டிய, அவர்களுடைய கூட்டாளிகளையும் சேர்ந்து நடப்பது என்று சொல்லி இருக்கிறார்கள். நான் ஏன் தெரியுமா அவருக்கு கொடுத்தேன்? என்னுடைய வாப்பா உமர் அவர்களுடைய, உமர் ரலியல்லாஹு தஆலா கூட்டாளி இவர், அதனாலதான் நான் இவருக்கு கொடுத்தேன் என்று அந்த நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு வார்த்தைக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தூதருடைய நாவிலிருந்து வந்த அந்த ஒரு வார்த்தைக்காக வேண்டி தன்னுடைய கழுதை, தன்னுடைய தலைப்பாக எல்லாம் அவர்கள் தர்மம் செய்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் அந்த நபித்தோழர்களுடைய வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய தூதருடைய நாவிலிருந்து ஒரு வார்த்தை வந்துவிட்டென்று சொன்னால் அதை அப்படியே நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதுதான் நபித்தோழர்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நிலை நம்மிடத்திலே இருக்கிறதா? எத்தனையோ வசனங்களை கேட்படுகிறோம், எத்தனையோ ஹதீஸ்களை படிக்கிறோம், சம்பவங்களை வரலாறுகளை படிக்கிறோமே, அந்த வாழ்க்கை நம்மிடத்திலே வந்திருக்கிறதா? அவர்களோடு ஒப்பிடும் பொழுது அந்த வாழ்க்கையிலே கொஞ்சமாவது நம்மிடத்திலே இருக்கிறதா? இதைத்தான் நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்லாமல் அந்த நபித்தோழர்கள் எப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தை அல் குர்ஆனின் மூலமாக எடுத்துக்கொண்டார்கள் என்பதை பாருங்கள். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனின் 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்கரா 167வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, குலூ மிம்மா ஃபில் அர்தி ஹலாலம் தய்யிபா, நீங்கள் தூய்மையானதாக ஹலாலாக சாப்பிடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். ஹலாலாக சாப்பிடுகிறது என்றால் என்ன? வட்டிக்கு எடுக்கக்கூடாது, வட்டியின் மூலமாக கிடைத்ததை சாப்பிடக்கூடாது, களவண்டி சாப்பிடக்கூடாது, ஏமாத்தி சாப்பிடக்கூடாது, அடுத்தவனை அடித்து பறித்து சாப்பிடக்கூடாது. இதுதான் தூய்மையானது, ஹலால் என்பது. அப்ப இந்த வசனத்தை கேள்விப்படுகின்ற இந்த சஹாபாக்கள் தூய்மையானதையே சாப்பிட வேண்டும், ஹலால் இல்லாத ஹராமை சாப்பிடக்கூடாது. அதே போன்று ஹலால் மோசமானது என்பது இந்த பால் பாக்குறது,
அதே போன்று இஸ்மஸ்மாக்கள் செய்து சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி வியாபாரங்கள் எல்லாம் தூய்மைக்கு அப்பாற்பட்டது. அப்போ இந்த வசனங்களை படித்த அந்த நபித்தோழர்கள் எப்படி இதுக்கு செயல் வடிவம் கொடுத்தார்கள் தெரியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வரலாறிலே ஒரு அற்புதமான ஒரு செய்தி இருக்குது. ஒரு நாள், அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு அடிமை இருந்தார். இவர் குறிப்பிட்ட ஒரு தொகையை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்து விட்டு அவர் போய்விடலாம். இப்படிப்பட்ட ஒரு அடிமை. இந்த அடிமை என்ன செய்வார் தெரியுமா? அவர் சம்பாதித்த பணத்திலிருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்து கொடுப்பார். அதிலிருந்து அபூபக்கர் அவர்கள் சாப்பிடுவார்கள். இப்படித்தான் வளமையாக நடந்து கொண்டிருக்கும். அப்போ ஒரு நாள் திடீரென்று இந்த அடிமை ஒரு சாப்பாட்டை கொண்டு வந்து கொடுக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சாப்பிடுகிறார்கள். இப்பொழுது அந்த மனிதர் கேட்கிறார், கொண்டு வந்து கொடுத்த அந்த அடிமை கேட்கிறார், இது எங்கிருந்து வந்த சாப்பாடு என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார். அப்பொழுது அபூபக்கர் அவர்கள் கேட்கிறார்கள், எங்கிருந்து வந்தது? அப்பொழுது அந்த அடிமை சொல்கிறார், நான் ஜாஹிலியா காலத்திலே ஒரு மனிதனுக்கு நான் குறி சொன்னேன். ஆனால் உண்மையிலே எனக்கு சரியான முறையில் குறி சொல்லவும் தெரியாது. நான் அவனை ஏமாத்தி அவனுக்கு குறி சொன்னேன். அது அவனுக்கு பழுத்திருக்கிறதோ என்னமோ, அவன் அதனால எனக்கு கொண்டு வந்து தந்தான். அதைத்தான் நீங்க சாப்பிட்டீங்க என்று சொன்ன மாத்திரத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய வாய்க்குள்ளே விரலை இட்டு அவ்வளத்தையும் வாந்தி எடுக்கிறார்கள். இது புகாரிலே 3842வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, ஹலாலானவை தான் சாப்பிட வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலே அதை கேட்ட அந்த சஹாபாக்கள், அதை விளங்கிய அந்த நபித்தோழர்கள் தான் சாப்பிட்டதை கூட வாந்தி எடுக்கின்ற அளவுக்கு அவர்கள் முற்படுகிறார்கள் என்று சொன்னால், அந்த சஹாபாக்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நானும் நீங்களும் எங்கே இருக்கின்றோம்? வட்டியை சாப்பிடுவதில்லையா? அடுத்தவர்களை ஏமாற்றி பிழைப்பதில்லையா? அடுத்தவர்களுடைய காணியை அநியாயமாக அபகரிக்கிறோம் இல்லையா? இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மிடத்தில் இருந்தால் நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னிடத்திலே வட்டி வியாபாரம் இருக்குது என்று சொன்னால், நான் அதாவது வங்கிகளோடு தொடர்பு கொண்டு லோன் எடுத்து அதன் மூலமாக வட்டி கட்டி அதன் மூலமாக என்னுடைய வியாபாரத்தை நான் செய்யக்கூடியவனாக இருந்தால், நாளை மறுமையிலே என்னுடைய இடம் என்ன என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், அல்லாஹு தஆலா நரகத்திலே மக்களை பலவிதமாக போடுவான். அதிலே நிராகரிப்பாளர்கள், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நிரந்தர நரகம். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் இணை வைத்தவர்கள், தாயத்து கட்டியவர்கள், முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களை அதாவது ஆபத்துக்கு அழைத்தவர்கள், அபுல் ஹசன் சாதுலி அவர்களை ஆபத்தின் போது அழைத்தவர்கள், இன்னொரு பெரியவர்களுடைய காலிலே விழுந்து சாஸ்தானங்கள் செஞ்சவர்கள், இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் இவர்கள் நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள். அதே போன்று தொழுதவனாக இருந்தாலும் சரி, நோன்பு நோற்றவனாக இருந்தாலும் சரி, சிறுக்கே செய்யாதவனாக இருந்தாலும் சரி, அவன் வட்டி வாங்கினால் அவனும் நிரந்தர நரகம்தான். ஆனால் இவைகளை எல்லாம் செய்யாமல் ஏதோ சிறிய சிறிய பாவங்கள் ஒரு மனிதன் செய்துவிட்டு உள்ளத்திலே ஈமான் நிரப்பமாக இருந்தால் அவன் நரகத்திலே போடப்பட்டு அவன் செய்த பாவத்துக்கு ஏற்ப அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு ஒரு காலத்திலே எப்பொழுதாவது அவன் வெளியே ஏற்றப்படுவான், சுவனத்திலே நுழைவிக்கப்படுவான். எனவே வட்டி என்பது மிக மோசமான ஒரு மனிதனை நரகத்திலே நிரந்தரமாக தள்ளக்கூடிய ஒரு பாவம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் எச்சரித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் மனதிலே ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நபித்தோழர்களுடைய வாழ்க்கை நமக்கு ஞாபகம் வர வேண்டும். ஒரே ஒரு சாப்பாடு திண்டு முடித்து விட்டார்கள், அவர்கள் வாந்தி எடுக்கவில்லை என்றால் கூட அல்லாஹ் குற்றம் முடிக்க மாட்டான். அப்படி இருந்தும் கூட அந்த நபித்தோழர்களில் இப்படிப்பட்ட ஒரு பேணுதலை எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் அந்த நபித்தோழர்கள். எனவே அந்த நபித்தோழர்களுடைய வாழ்க்கை நம்மிடத்திலே இருக்கிறதா? அவர்களும் எம்மை போன்ற மனிதர்கள், அவர்களும் எம்மை போன்ற ஆசைகள் இருக்கக்கூடியவர்கள், அவர்களும் எம்மை போன்ற எல்லா உணர்வுகளும் உள்ளவர்கள். பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், மனைவியை பார்க்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசைகள் உள்ளவர்கள். இருந்தாலும் கூட குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முன்னால் இந்த உலகம் அவர்களுக்கு அற்பமாக தெரிந்தது. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நானும் நீங்களும் இருக்கின்றோமா என்பதைத்தான் நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அல் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு என்ன கட்டளைகள் இடுகிறதோ அதை உடனடியாக நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல் குர்ஆனும் சுன்னாவும் எதை நமக்கு தடை செய்கிறதோ அதிலிருந்து நாம் விலகி நடக்கக்கூடியவர்களாக நன்மக்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸலாமுன் அலா இபாதிஹி அல்லதீன இஸ்தஃபா வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சான் இலா யௌமித்தீன். அம்மா பஅத்.
அன்புக்குரிய சகோதரர்களே, நாமெல்லாம் இன்றைய இந்த சூழ்நிலையில் பயத்தோடும் அச்சத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் மட்டுமல்ல, முழு உலகத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட பயத்தினாலும் பீதியினாலும் வாழக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய முன்னோர்கள் கண்டிடாத, முன்னோர்கள் கூட கேள்விப்பட்டிடாத பூகம்பங்கள், நிலநடுக்கங்கள், சூறாவளி போன்ற காத்துகள், அதே போன்று சுனாமி போன்ற கடல் அனர்த்தங்கள், இதுவெல்லாம் அடிக்கடி நிகழக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இரவு ஆகி தூங்கச் சென்றால் கூட பூகம்பத்தின் மூலமாக அழிக்கப்பட்டு விடுமோ, அல்லது சுனாமி வந்து நாம் மரணித்து விடுவோமோ, அல்லது வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு அச்சத்திலே தான் ஒவ்வொரு மனிதரும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், 2004ஆம் ஆண்டு சுனாமி அடித்து அதிலே பல லட்சக்கணக்கான மக்கள் மரணமடைந்து பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் நஷ்டம் ஏற்பட்டு இழப்புகள் ஏற்பட்டு அதிலிருந்து மீண்டு வருவதற்கு முன்னாலே கிழக்கிலே இன்னொரு சூறாவளி, அதே போன்று இன்னும் பல பாகங்களிலே வெள்ளப்பெருக்குகள் என்று இப்படி அடிக்கடி இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடப்பதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போன்று 2001ஆம் ஆண்டு 2011ஆம் ஆண்டு, அதாவது இந்த உலகத்திலேயே பொருளாதாரத்திலே மிக முன்னிலையிலே இருக்கக்கூடிய நாடு என்று வர்ணிக்கப்படக்கூடிய ஜப்பான் போன்ற நாடுகளில் கூட சுனாமி அடித்து பெரிய அளவு சேதங்கள் ஏற்பட்ட காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்தோம், கேள்விப்பட்டோம். எந்த அளவுக்கு எழுதுகிறார்கள் என்று சொன்னால், ஜப்பானிலே அடித்த அந்த சுனாமி, அதிலே ஏற்பட்ட அந்த பொருளாதார வீழ்ச்சியை ஒரு 4 நூற்றாண்டுகள் சென்றால் கூட அதை நாங்கள் மீண்டு எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கின்றது என்று அறிக்கை விடக்கூடிய அளவுக்கு அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்பட்டிருப்பதை நாம் ஒவ்வொருவரும் அவதானித்தோம். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அது மட்டுமல்லாமல் நேற்றைக்கு முந்தைய தினம் முழு உலகத்திலேயும் பெரும்பாலான நாடுகளை கூட அப்படியே ஒரு ஆட்டியது. இதோ சுனாமி வரப்போகுது, இதோ நிலநடுக்கம் பெரிய அளவில் சாதாரணமாக ஏற்பட்டது, இருந்தாலும் பெரிய அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டு விடுமோ அல்லது பெரிய ஒரு சுனாமி வந்துவிட போகுதோ என்று மக்கள் எல்லாம் பயத்தாலும் பீதியாலும் அல்லோலப்பட்டு இருந்த ஒரு காட்சியை நாம் கண்கூடாக கண்டோம். ஆனால் இந்த மாதிரியான நிகழ்வுகள், இந்த மாதிரியான பூகம்பங்கள், சுனாமி அனர்த்தங்கள், வெள்ளப்பெருக்குகள், அதே போன்று இன்னொரு ஆபத்துக்கள் எல்லாம் ஏன் வருகிறது, எதனால வருகிறது என்பதற்கு என்ற ஒரு கேள்விக்கு நாங்கள் விடை தேடினால் அல் குர்ஆன் மிக அற்புதமாக இதுக்கு ஒரு விடை சொல்கிறது. என்ன விடை என்று சொன்னால், இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா நம்மை படைத்திருக்கின்றான். படைத்த ரப்புல் ஆலமீனை வணங்குமாறு அந்த படைத்த இறைவனே சொல்லுகின்றான். அல்லாஹு தஆலா நம்மை படைத்திருக்க, அவனை வணங்குமாறு சொல்லி இருக்க, அவனுக்கு மாற்றமாக அவனை வணங்காமல் அவனுக்கு சிறுக்கு இணைகள் கற்பிக்கும் பொழுது இந்த மாதிரியான பயங்கரமான ஆபத்துக்கள் இந்த உலகத்தை வந்து சேரும். அழிக்கப்பட்ட சமுதாயங்களுடைய வரலாறுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சமுதாயம் ஏன் அழிக்கப்பட்டார்கள்? சிறுக்கு வைத்தார்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்கள், அல்லாஹ் அழித்தான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் ஒரு சமுதாயத்துக்கு நிறைவான ஒரு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கும் பொழுது அதை நிறைவாக பெற்று அதுக்கு நன்றி செலுத்தாமல் ஒரு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த சமுதாயத்துக்கு வெள்ளப்பெருக்குகள் ஏற்படும். அவர்களுக்கு முன்னுண்டானவர்கள் காணாத அனர்த்தங்கள், ஆபத்துக்கள் வந்து பொருளாதார வீழ்ச்சிகள் ஏற்படும். இது குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா சூரத்து சபா 34வது அத்தியாயத்தினுடைய 15வது வசனத்திலிருந்து சொல்லி அற்புதமாக சொல்லி காட்டுகிறான். முன்னொரு காலத்திலே ஒரு சமுதாயம் வாழ்ந்தது. அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்து என்ன தெரியுமா? பல்தத்துன் தய்யிபா. அந்த ஊர் இருக்குதே, பார்ப்பதற்கு அழகான ஊர், பசுமையான ஊர், அப்படிப்பட்ட ஒரு ஊர்.
அந்த ஊருக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா? அந்த ஊரிலே வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் 2 தோட்டங்கள். அதனுடைய கனிகள் எப்படிப்பட்டது தெரியுமா? இனிப்பான மிக அற்புதமான கனிகள். இப்படி அல்லாஹு தஆலா ஒரு பெருத்த ஒரு பொருளாதாரத்தை, பெருத்த ஒரு வளத்தை அந்த ஊருக்கு கொடுத்திருந்தான். அவர்கள் தொடர்ந்து அதை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். காலப்போக்கிலே நாட்கள் செல்ல செல்ல, வருடங்கள் செல்ல செல்ல அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்கள் அப்படியே புறக்கணிக்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய அந்த நியமத்துக்களை, அருட்கொடைகளை அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த மக்கள் அப்படியே நியமத்துக்களுக்கு நன்றி கெட்டவர்களாக, நன்றி மறந்தவர்களாக வாழ ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வை மறுத்து வாழ ஆரம்பித்தார்கள். இதனால அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? ஃபாரிசல்னா அலைஹிம் ஸைலல் இரம், அவர்களுக்கு பெருவெள்ளத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அழகாக இருந்த ஊர், அழகான இனிப்பான கனிவர்க்கங்களை பெற்றிருந்த ஊர், பார்ப்பதற்கு கண்குளிர்ச்சியாக இருந்த ஊர், இப்படியெல்லாம் இருந்த ஊரை அல்லாஹு தஆலா வெள்ளப்பெருக்கு என்ற அந்த அனர்த்தத்தை ஏற்படுத்தி என்ன செய்தான் தெரியுமா? இனிப்பான அந்த கனிகளை கசப்பும் புளிப்பும் ஆக்கி போட்டான். பார்ப்பதற்கு பசுமையாக இருந்த அந்த ஊரை பார்ப்பதற்கு அலங்கோலமாக ஆக்கி போட்டான். என்றால் அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான் தெரியுமா? ذَلِكَ جَزَيْنَاهُمْ بِمَا كَفَرُوا. ஏன் இப்படி நாங்க அவருக்கு கொடுத்தோம் தெரியுமா? அவர்கள் நிராகரித்த காரணத்தினால், அல்லாஹ்வுக்கு மாறு செய்த காரணத்தினால் தான் நாம் இப்படி கொடுத்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட அனர்த்தங்கள் ஏற்பட்டாலும், எப்படிப்பட்ட பூகம்பங்கள் ஏற்பட்டாலும், எப்படிப்பட்ட சுனாமிகள் வந்தாலும், எப்படிப்பட்ட சூறாவளிகள் வந்தாலும், இது அனைத்தும் நம்முடைய கரங்கள் செய்ததற்குரிய விளைவாகத்தான் வருகிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த காலப்பகுதி இருக்குதே, இது மிக பக்குவமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். அதாவது எல்லோருடைய சீசனும் முடிவடையக்கூடிய காலம். இந்த காலம் முடிந்துவிட்டால் பாவங்கள் எங்கே நடக்கும் தெரியுமா? ஊர்ல நடக்காது. போத்தல்கள் இந்த ஊர்ல அடிக்க மாட்டார்கள். எங்க அடிப்பார்கள் தெரியுமா? நிறைய வாலிபர்கள் மட்டுமென்று சொல்ல முடியாது, பெரியவர்களும் கூட அவர்களுடைய வியாபாரம் எல்லாம் முடிந்துவிட்டு 2-3 நாளைக்கு கடைகளை எல்லாம் அடைத்துவிட்டு வெளியூர்களுக்கு செல்வார்கள். அறிமுகம் இல்லாத ஊர்களுக்கு செல்வார்கள். சென்று அங்கே மறைமுகமாக பாவங்களை செய்துவிட்டு அவர்கள் வீடு திரும்பக்கூடிய ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சென்ற வருடங்களிலே அதாவது வானொலியிலே பகிரங்கமாக சொன்னார்கள். என்ன தெரியுமா? நுவரெலியா போன்ற பகுதிகளிலே அங்கே வரக்கூடிய மக்கள், உல்லாசத்துக்காக வேண்டி வரக்கூடிய மக்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? பாதையிலே நடமாடக்கூடிய பெண்களுக்கு அவர்கள் செல்ல விட மாட்டார்கள் என்று பகிரங்கமாக சொன்னார்கள். இதிலே இஸ்லாம் அல்லாத மதத்தவர்களை பற்றி சொல்லவில்லை. நம்முடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்கள் இப்படி செய்திருக்கிறார்கள் என்று வானொலியிலே பகிரங்கமாக சொன்னார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உல்லாச பயணங்கள் என்பது போவதற்கு இஸ்லாம் தடை செய்யவில்லை. இருந்தாலும் நாம் அதை, நமக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அமைத்துக் கொள்வது நம் ஒவ்வொருவருடைய கடமையாகவும் இருக்கிறது. அதே நேரத்திலே அந்த நிகழ்வுகளிலே, அந்த பயணங்களிலே பாவமான காரியங்கள், மோசமான நிகழ்வுகள் நாம் அந்த மாதிரியான சம்பவங்கள் கேள்விப்படாத அளவுக்கு நம்முடைய பயணங்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? சென்ற பல வருடங்களுக்கு முன்னால் இன்னும் ஞாபகம் இருக்கிறது, எத்தனையோ சகோதரர்கள் வெளியூரிலே கிடையாது, இந்த வெலிகமையிலிருந்து எத்தனையோ அதாவது உல்லாச பயணங்கள் போன வாலிபர்களுக்கு இஸ்லாம் அல்லாத சகோதரர்கள் அடித்து அனுப்பியிருந்தார்கள். ஊரிலே வந்து சொல்வதற்கு வெட்கப்பட்டு தலை குனிந்து அப்படியே அதை மறைத்துக் கொண்ட சம்பவங்களும் இந்த வெலிகமையிலே இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் முஸ்லிம்கள் என்பதை எந்த நேரம் மறந்து விடாமல் நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.